நம்ம இன்றைக்கி பாவக்காயில் ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னென்னா உங்களுக்கு வந்து பாவக்காயை அப்படியே சமைக்கிறது, இந்த வெல்லம் போடுறது, இல்லைன்னா பாவக்காயை வேக வச்சு தண்ணி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. பாவக்காயை கட் பண்ணி அதே கசப்போடு சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலாவோடு சேர்ந்துச்சுன்னா கசப்பு உங்களுக்கு அவ்வளோ தெரியாது, சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்தந்த காயை அந்தந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா தாராளமாகவே போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துட்டு இது மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரொம்ப நேரத்துக்கு நம்ம வதக்கினோன்னா ரொம்ப பாவக்காய் வந்து நல்லா சுருள வதங்கிடும். அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாவக்காய் செய்வீங்க. ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது நல்லா வதங்கினோடனே இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சப்பொடி, குழம்பு மிளகா பொடி, அவ்வளோதான். இந்த சிம்பிளான இந்த 3 மசாலா 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். பாவக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் குழம்பு மாதிரி ஆகிடும், அப்போ நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இது வந்து நல்லா தொக்கு மாதிரி வரும். ஸோ நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா பாவக்காய் நல்லா வெந்து வந்துடும். திரும்ப ஒரு 2 கிளறிட்டு சொன்ன மாதிரி சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.